கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அதிகமாய் குறைவாய் காணப்படுகிற ஒரு விஷயம்தான் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். ஆமென். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுக்கிறார். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில நான் யோசிச்சது ஒரு ஃபைனான்சியல் பிரேக் த்ரூ, அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு திருப்பு முனை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். அந்த திருப்பு முனை நம்மளுடைய வாழ்க்கையில 2026 ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எங்களுடைய ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பொருளாதார ரீதியாக ஒரு திருப்பு முனையை, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிலிப்பியர் புத்தகம் 4 அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவாக்குவார். மாம்சத்துக்குள்ளாக அல்ல, தொழில் ரீதியாக அல்ல, வியாபார ரீதியாக அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவதற்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் மேலே உள்ள பதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின் படியே, நம்முடைய ஆண்டவர் ஐசுவரியவான், பணக்காரர், செல்வந்தர். வானம் பூமியும் அவருக்கு சொந்தமானது, பூமியும் அது நிறைவும் அவருக்கு சொந்தமானது, உலகம் எல்லாமே அவருக்கு சொந்தமானது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவருக்கு முடியாதது ஒன்றுமில்லை. அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறார், ஐஸ்வரியத்தின் படியே, நம்முடைய ஐஸ்வரியத்தின் படியே. என்னது ஐஸ்வரியத்தின் படியே? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் குறைகள் எல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியருக்கு தான் பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் தான் இதை சொல்றார். பவுல் சொல்றார், கிறிஸ்து குறைவுகள் எல்லாவற்றையும் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாக்கும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குறைவாக இருப்பதற்கு காரணங்கள் நிறைய இருக்கிறது, அதிகமான காரணங்கள் இருக்கிறது. நாங்கள் அநேக நேரம் ஜெபிக்கிறோம், அதனால ஆன்சர் இல்லை. எதிர்பார்க்கிறது ஒன்று, நடப்பது ஒன்று. ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு சீசன் மாதிரி தான். ஜனவரி ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கர்த்தர் சொல்றது ஒன்று, நம்மளும் மனதில் போட்டுக்கிட்டு வாஞ்சியோடு என்னுடைய தகப்பன், என்னுடைய ஆண்டவர், அவர் இந்த வருடம் முடிவதற்கு முன்பதாக எனக்கு இதை செய்வார், அதை செய்வார், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் கடைசி வருஷம் முடியும் பொழுது ஒரு சில காரியங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கும், ஒரு சில காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கும். அது காரணங்கள் நிறைய இருக்குது. வேதத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். சங்கீதம் 34 சங்கீதம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் தன்னுடைய குட்டிகளை எப்பொழுதுமே அதுக்கு அன்பாக இருக்கும். நான் சாப்பிடாட்டி என்ன செய்யணும் கேட்டால், தன்னுடைய குட்டிகளுக்கு உணவை கொடுத்து வளர்த்தெடுக்கிற ஒரு குணாதிசயம் சிங்கத்துக்கு இருக்குது. ஆமென். சிங்க குட்டிகள் ஒரு நாளும் பட்டினியாக கிடக்கிறதுக்கு தாய் சிங்கம் ஒரு நாளும் விடாது. ஆனால் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுக்காரன் என்னன்னு கேட்டால், அப்படியே அந்த சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஒரு குறைவும் ஏற்படாது. ஆமென். கர்த்தரை தேடும் பொழுது எங்களுடைய
குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த 2025 வருடத்தில் ஆவிக்குரிய ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். சபைக்கு வாரதில் இப்போ நான் ஏற்கனவே கண்டவன் முகங்கள்லாம் இன்றைக்கு நிறைய முகங்கள் இல்லை. சில நேரத்தில் சபைகள்லாம் அந்த கடைசி வாரங்கள்லாம் வர மாட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு வருவாங்க. அது பிரைஸலோடு அப்படிமா பிரைஸலோடு பாஸ்டருக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா போதும் 2025 ஜனவரி 1 வந்துட்டு அடுத்து இப்போ வர்றாங்க. பாஸ்டருக்கு அதே மாதிரி முகங்கள் 6 முகம் இருக்குது தானே. அதே மாதிரி வேறு யாரும் இந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க. சரியா? அவருடைய பேரை நினச்சிக்கிட்டு தான் இவர் இருப்பார். ஆனால் இவர் பழைய விசுவாசம். இது கிறிஸ்தவத்தில் நடக்கிற விஷயம். அநேக ஊழியர்கள், நான் 35 வருஷம் ஊழியத்தில் இருந்தனால நான் அனுபவித்த காரியங்களை தான் சொல்கிறேன். என்னென்னா பாஸ்டர்ஸ்மார்கள் அதிகமாய் வேதனைப்படுகிற மாதம் தான் டிசம்பர். ஏன்னா பாஸ்டர்ஸ்மார்களுக்கு ஆலயத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து, தன்னுடைய குடும்பத்தை குறித்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாமே என்ன செய்கிறதுன்னு கேட்டால் கிடைக்கிறது எல்லாமே ஏதாச்சும் பல்ப் வாங்கி போடுறது, அதை வாங்கி போடுறது, இதை வாங்கி போடுறது. சிஸ்டர் வந்து துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மனுஷன் என்னடா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயே வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாரு, ஒன்றுமே ஒரு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது, பைத்தியம் பிடிச்சிருச்சா, என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல, சேச்சு தலையில் கட்டிக்கிட்டு இருக்காரு. சிஸ்டர்ஸ்மார்கள் 2 வரைக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க, நினைப்பாங்க. சரியா? எல்லா எதிர்பார்ப்புகளும் அப்படிதான். ஆனால் ஏன் காரணம் என்னன்னு கேட்டால், அதாவது மந்தைகள் வந்து இதில் மிச்சம் வீக்காக போயிட்டு பாஸ்டருக்கு கடைசி நேரத்தில் கை விரிச்சதுனால அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் தன்னை மறந்து இதுகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்லி யோசிக்கிறார். இன்றைக்கி ஆலயத்தில் இருக்கிற பெரிய ஒரு விஷயம் தான் என்னென்னு கேட்டால், எல்லாமே நன்மையாக நடந்துச்சுன்னு சொன்னால் விசுவாசிகள் எல்லாமே அதில் பங்கு போட்டுருவாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த சர்ச்சுக்கு பெயிண்ட் அடித்தோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த கர்ட்டன்லாம் போட்டோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் எல்லாமே செஞ்சோம். ஆனால் ஏதாவது ஒன்று விளைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை. யாருக்கு? அந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை. அப்பயே நான் சொல்லணும்னு நினச்சேன், இவ்வளோ விலை கொடுத்து இது கேட்கணும்னு தேவையான்னு நான் நினச்சேன். இப்படிப்பட்ட பல பாடுகள் எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதம் தான் இந்த டிசம்பர் மாதம். 25ஆம் தேதியும் கூட அநேக வேதனையோடு இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை, எல்லாமே முடிஞ்சு. ஆனாலும் விசுவாசிகள் நல்லா வெள்ளை அலசா உடுத்தி அழகாக வருவாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் பாஸ்டர். பாஸ்டருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்கிற அளவுக்கு கூட அவருக்கு மனநிலை இல்லை.